ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. 2 நிமிடம் இப்பதிவை கேள் தங்கமே. நீ யாரை மனதார நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ, யார் இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லையோ, யாரை நினைத்து அனுதினமும் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றாயோ, அவரே உன்னை அழைத்து பேசுவார். நிச்சயம் இது நடக்கத்தான் போகின்றது. அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்று உணர்த்தவே ஒரு சிலரின் சுயரூபத்தை உனக்கு நான் வெளிப்படுத்தினேன் தங்கமே. ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய். உனது அன்பு குணத்தை, அப்பாவி தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அவமானமும் நீ பட்டுவிட்டாய். அந்த கெட்ட காலங்களை இப்பொழுது நீ நினைத்து பார்க்க வேண்டாம் தங்கமே. அதையெல்லாம் மறந்துவிட்டு நீ இப்பொழுது உன் துணையை நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இப்பொழுது என் துணை எனக்கு ஒரு அழைப்பு தரமாட்டாரா? நான் அவரிடம் பேச ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா என்று ஏங்கி தவித்த என் குழந்தைகளுக்காகவே அவரே இப்பொழுது உனக்கு அழைப்பு தரப்போகின்றார். நீ ஆனந்தம் அடைய போகின்றாய் தங்கமே. ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது வருகின்றது. மன மகிழ்ச்சி எப்போது வருகின்றது? உன்னுடைய வேண்டுதல்கள், கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகின்றது. அதனால் தான் உன்னுடைய வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே அப்பா இப்பொழுது முயன்று கொண்டு இருக்கின்றேன் தங்கமே. கவலைகளை என் மடிவில் வைத்து நீ ஓய்வு எடு. இதேபோல் இனிமேல் ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதாக மட்டும் நடக்க தொடங்கும். சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நடக்க இருப்பதை உனக்கு நன்மையாக நான் நடத்தி தருகின்றேன். நீ யார் பேச வேண்டும் என்று மனதார எண்ணி தவித்துக் கொண்டு இருக்கின்றாயோ, அந்த நபரே இன்னும் சில நிமிடத்தில் உனக்கு அழைப்பு தரப்போகின்றார். சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்து கொண்டே இரு. ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.